ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லி பார்த்து நம்மளுடைய விஜய் சார் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகி வந்து நிற்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் வந்து, சார் என்ன சார் இவங்களை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இவங்க என்னுடைய வருங்கால ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரவிந்த் வந்து சொன்னது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய்க்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்குங்க. அதுபோக பார்த்திங்கன்னா அவரால் வந்து எதுவுமே வந்து பேச முடியாத சைலண்ட்டாகவே இருந்திருக்காங்க. அதே மாதிரி தாங்க நம்மளுடைய மல்லியுமே வந்து பேச முடியாத வந்து மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அரவிந்த் பார்த்திங்கன்னா வெண்பா எங்கே அப்படின்ற மாதிரி வந்து விஜய் கையில் எடுத்து உள்ள வந்து டாய்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வெண்பான்னு சொன்னது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியோட கண்களில் பார்த்திங்கன்னா தார தண்ணி ஊற்றுறதோட வந்து கண்கள் வந்து நம்மளுடைய வெண்பாவே வந்து தேடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய அரவிந்த் வந்து நம்மளுடைய மல்லியை வந்து காரில் ஏற்றிக்கிட்டு வந்து கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா நான் அதை வந்து நம்ம வெண்பா வந்து பார்த்துட்றேங்க. பார்த்துட்டு வெண்பமா அப்படின்றது வந்து கூட்டிக்கிட்டு வந்து ஓடுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கார் வந்து கிளம்பி போயிருதுங்க. நம்ம மல்லியுமே வந்து கவனிக்கிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து அடிபட்டுருது. இதை பார்த்து நம்மளுடைய விஜய் பார்த்திங்கன்னா வெண்பா என்னமாச்சு, ஏன் இப்படி வந்து ஓடி வந்த அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் மல்லியம்மாவை வந்து அந்த காரில் வந்து பார்த்தேன், அரவிந்தோட காரில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் யாருமா, அது வேற ஆளுமா, நான் இப்போ தான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லை, நான் வந்து கண்டிப்பாக வந்து மல்லியம்மாவை தான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னை வந்து மல்லியம்மாவை வந்து பார்க்க வந்து கூப்பிட்டு போயிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய வெண்பா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரவிந்தும் நம்மளுடைய மல்லியை வந்து காரில் போயிட்டு இருக்கிறப்ப எதுக்காக வந்து அந்த பொண்ணாவும் அந்த அவங்க கணவரை வந்து விட்டு அந்த அவங்க ஒய்ஃப் வந்து போனாங்கன்னு தெரியல, பாவம் அந்த வெண்பா குழந்தைய பார்த்தா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேசுகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கவலையாகிட்டு அழுதுகிட்டே வந்து போகிறாங்க. கொஞ்சம் பேசாமல் போகிறீங்களா, நான் வந்து ரொம்ப வந்து மன கஷ்டத்தில் இருக்கேன், என்னை இப்படியே எங்கேயாவது இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டதும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு, சரி உங்களுக்கு மூடு சரியில்லையாட்டுக்குது, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அம்மன் கோயிலில் போயிட்டு, கடவுளை எனக்கு ஏன் இந்த சோதனையை வந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு நம்மளுடைய மல்லியோட கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து கழட்டி ஒண்டையில் வந்து போடுறதுக்காக வந்து போகிறாங்க. எப்படியாவது வந்து நம்மளுடைய நாகு பார்த்திங்கன்னா அரவிந்த் கையில் வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்லிவிடு அப்படின்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சந்தர்ப்பமே வந்து கிடைக்கல. நம்மளுடைய விஜயும் நம்மளுடைய வெண்பாவும் வந்து பேசலாம் பார்த்ததுமே பார்த்திங்கன்னா அரவிந்த் கையில் வந்து என்ன பேசுகிறதுனே வந்து தெரியாத வந்து மூடு அப்செட்டாக வந்து வந்துட்டாங்க. அதனால் எந்த ஒரு உண்மையை சொல்லாதனால பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை போய் நம்மளோட நாகு கையில் சொன்னால் நம்ம நாகு பயங்கரமாக வந்து கோவப்பட போகிறாங்க. நம்மளுடைய மல்லியோட மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார்